மோசமான சூழலை உருவாக்கி இருக்கிற திருட்டு மாடல் அரசு. இந்த 2 திராவிட அரசுகளும் இந்த மக்களை உதாசீனப்படுத்தியது 62 ஆண்டு காலம். உதாசீனப்படுத்த சொல்றீங்க. மாற்றம் என்ன செய்ய போறாரு விஜய்? மாற்றம் என்ற ஒரு சொல்லுக்கு மாறாதது எந்த சொல்லும் அல்ல, மாநாடே மாற்றம். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரள இருக்கிறார்கள். நீங்கள் கேட்குறீங்கல்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. எல்லா பிரச்சனையும் உள்வாங்கி கொண்டு தான் மக்கள் இன்னைக்கு சமைத்து கிராமங்கள் தோறும் கிளம்புகிறார்கள். மாட்டு வண்டியில் கிளம்புறாங்க தெரியுமா? 60 மாட்டு வண்டிகளில் மக்கள் பயணிக்க இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் திரைப்படம் பார்ப்பதற்கு மாட்டு வண்டியில் சென்ற மக்கள் இன்றைக்கு தளபதி விஜயை பார்ப்பதற்கு மதுரைக்கு மாட்டு வண்டியில் பயணம் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய எழுச்சியை இந்த தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு கிராமமும் இன்றைக்கு கிளம்ப இருக்கிறது. இன்னும் சென்னையில் இப்போ என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு? வீதி வீதியாக பேருந்துகள் கொண்டாந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருந்துகள் அங்கே குழும இருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்கே கூட இருக்கிறார்கள். என் தலைவன் சொல்லுவான், ஹிஸ்டரி சோஸ் தி வே, வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசக்கண்டத்தில் தமிழர் தாயகத்தில் அவன் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தான்.